நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுப பலன்களை தரக்கூடியவர் குரு பகவான். ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் தரும் தோஷங்களை கூட குருவின் பார்வை சரி செய்துவிடும் என்பது ஜோதிட விதி. அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். பொருளாதார நிலை, குழந்தை பாக்கியம், கல்வி, ஞானம், ஒழுக்கம், ஆன்மீகம், சமூகத்தில் மதிப்பு, மரியாதை ஆகியவற்றுக்கு காரகனாக இருப்பவர்தான் குரு பகவான். இப்படி சுபகாரகனாக விளங்கும் குரு பகவான் வரும் ஜூன் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2:25 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து தனது உச்ச வீடான கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். குரு பகவானின் இந்த பெயர்ச்சியானது உலகளவில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆன்மீக மற்றும் ஜோதிட ரீதியாக உலகளவில் பல நேர்மறையான மாற்றங்களை கொண்டுவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குரு உச்சம் பெறுவதால் உலக நாடுகளின் பொருளாதார நிலையில் நிலைத்தன்மை ஏற்படும். புதிய முதலீடுகள் மற்றும் வங்கித்துறையில் பெரும் சீர்திருத்தங்கள் நிகழும். கல்வித்துறையில் புதிய மாற்றங்கள் வரும். குறிப்பாக மருத்துவம், ஆன்மீகம் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சி துறைகளில் புதிய கண்டுபிடிப்புகள் உலக கவனத்தை ஈர்க்கும். மழை பொழிவு சீராக இருக்கும். இதனால் விவசாயம் செழிக்கும். உணவுப் பொருட்களின் உற்பத்தி அதிகரித்து தட்டுப்பாடுகள் நீங்கும். மக்கள் மத்தியில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கோயில் கும்பாபிஷேகங்கள், தர்ம காரியங்கள் மற்றும் அறக்கட்டளை பணிகள் எப்போதும் இல்லாத வகையில் சிறப்பாக நடைபெறும். எழுத்து, பத்திரிகை மற்றும் ஊடகத் துறையினருக்கு இது ஒரு பொற்காலமாக அமையும். ஜூன் முதல் அக்டோபர் வரை இந்த 5 மாதங்கள் குரு பகவான் உச்ச நிலையில் இருப்பதால் சுப காரியங்கள் செய்ய மிகச்சிறந்த நேரமாகும். இதேபோன்று அக்டோபர் 31ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமாக கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாவார். இந்த காலகட்டத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மேலும் டிசம்பர் 13ஆம் தேதி முதல் குரு பகவான் வக்ர நிலையில் இருப்பார். இறுதியாக இந்த 2026 குரு பெயர்ச்சியானது தனிமனித ஒழுக்கம் மற்றும் சமூக வளர்ச்சியை மேம்படுத்தும் ஒரு மாற்றமாக இருக்கும். இனி மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்குமான குரு பெயர்ச்சி 2026 பலன்கள் பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்கான குரு பெயர்ச்சி 2026 பலன்கள். 2026 ஜூன் 2ஆம் தேதி நிகழும் குரு பெயர்ச்சியானது மேஷ ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லப்படும் 4ஆம் இடத்தில் நிகழ்கிறது. பொருளாதார நிலை மற்றும் சொத்து சேர்க்கை. 4ஆம் இடம் என்பது வாகனம், பூமி மற்றும் சுகபோகங்களை குறிக்கும். குரு இங்கு உச்சம் பெறுவதால் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கனவு நனவாகும். பழைய வீட்டை புதுப்பித்தல் அல்லது வசதியான பெரிய வீட்டிற்கு மாறுதல் போன்றவை நடக்கும். புதிய நவீன ரக வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். வரவு சீராக இருக்கும். அதே சமயம் சொத்துக்கள் வாங்குவதற்காக பெரிய தொகையை முதலீடு செய்வீர்கள். குடும்பம் மற்றும் ஆரோக்கியம். தாயாரின் உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய சொத்துக்கள் அல்லது நிதி உதவி கிடைக்க பெறுவீர்கள். 4இல் குரு வரும்போது பொதுவாக ஒருவித அலைச்சல் மற்றும் வேலைப்பளு இருக்கும். இதனால் அவ்வப்போது மன அழுத்தம் ஏற்படலாம். தியானம் மேற்கொள்வது நல்லது. குரு பகவான் தனது 5வது பார்வையால் மேஷராசிக்கு 8ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்ப்பதால் நாள்பட்ட நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். இன்சூரன்ஸ் அல்லது பழைய பாக்கிகள் மூலம் பணம் கைக்கு வரும். தொழில் மற்றும் உத்தியோகம். குரு தனது 7ஆம் பார்வையால் தொழில் ஸ்தானமான ராசிக்கு 10ஆம் இடம் மகர ராசியை பார்க்கிறார். இதன் மூலமாக சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு அல்லது சொந்த ஊருக்கு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புள்ளது. உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு கூடும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். ரியல் எஸ்டேட், கட்டிடத் தொழில், விவசாயம் மற்றும் கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு இந்த உச்சகுரு அமோக லாபத்தை தருவார். சுப விரயங்கள். குரு தனது 9ஆம் பார்வையால் ராசிக்கு 12ஆம் இடமான மீன ராசியை பார்ப்பதால் பணத்தை சேமிக்க முடியாமல் சுப காரியங்களுக்காக செலவு செய்வீர்கள். ஆன்மீக பயணங்கள் மற்றும் புனித நீராடல் போன்ற காரியங்களுக்கு செலவு செய்வீர்கள். மேஷ ராசிக்கான எளிய பரிகாரங்கள். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் ஆடை அணிவித்து வழிபடுவது சிறந்தது. ஏழை மாணவர்களின் கல்வி தேவைகளுக்கு உதவுவது குருவின் அருளை இரட்டிப்பாக்கும். நட்சத்திரம் வாரியாக
வாரியாக பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம். கேதுவின் ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு இந்த பெயர்ச்சி ஒரு நிதானமான வளர்ச்சியை தரும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கூடும். சிலருக்கு பணியிட மாற்றம் ஏற்படலாம். அது தொடக்கத்தில் சிரமமாக தெரிந்தாலும் பின்னாளில் நன்மையில் முடியும். பூமி சம்பந்தமான லாபங்கள் உண்டாகும். வீடு கட்டுவது அல்லது நிலம் வாங்குவது போன்ற முயற்சிகளில் வெற்றி கிட்டும். உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் சிறு களங்கம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. செவ்வாய்க்கிழமைகளில் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம். பரணி நட்சத்திரம். சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு இந்த உச்சகுரு பல சுகபோகங்களை தருவார். புதிய வாகனம் வாங்கும் யோகம் மிக வலுவாக உள்ளது. வீட்டை நவீனமயமாக்குவீர்கள். ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். தாயாருடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நெருக்கம் கூடும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் திட்டமிட்டபடி நடைபெறும். வேலையில் அலைச்சல் இருந்தாலும் அதற்கேற்ற வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது சிறப்பு. கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை 1ஆம் பாதம். சூரியனின் ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு அதிகாரமும் மதிப்பும் உயரும் காலம் இது. அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்புள்ளது. அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு கூடும். தந்தை வழி உறவினர்களிடம் இருந்து எதிர்பார்த்த உதவிகள் தடையின்றி கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகளில் சுமூக முடிவு எட்டப்படும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் தோன்றி மறையும். முறையான உணவு பழக்கம் அவசியம். ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு ஆதித்ய ஹிருதயம் கேட்டு வழிபடுவது மனவலிமையை தரும். சுருக்கமான பலன். ராசிக்கு 4ஆம் இடமான கடக ராசியில் குரு உச்சம் பெறுவது சொத்து சேர்க்கைக்கு மிகவும் சாதகமானது. இருப்பினும் 4ஆம் இடம் அலைச்சலை குறிப்பதால் பணிகளில் ஒரு முறைக்கு இருமுறை திட்டமிட்டு செயல்படுவது வெற்றியை எளிதாக்கும். ரிஷப ராசிக்கான குரு பெயர்ச்சி 2026 பலன்கள். 2026 ஜூன் 2ஆம் தேதி நிகழும் குரு பெயர்ச்சியானது ரிஷப ராசிக்கு வீரியம் மற்றும் கீர்த்திஸ்தானம் என்று சொல்லப்படும் 3ஆம் இடத்தில் நிகழ்கிறது. குரு பகவானின் இந்த பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்று பார்க்கலாம். பொதுவான பலன்கள். 3ஆம் இடம் என்பது முயற்சி, தைரியம் மற்றும் இளைய சகோதரர்களை குறிக்கும் இடமாகும். இங்கு குரு உச்சம் பெற்று அமர்வதால் உங்கள் மனதில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். தயங்கி நின்ற காரியங்களை துணிச்சலுடன் செய்து முடிப்பீர்கள். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன பயணங்கள் இப்போது கைகூடும். தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு. வேலை நிமித்தமாக புதிய இடங்களுக்கு மாற வேண்டிய சூழல் வரலாம். சிலருக்கு பணிச்சுமை அதிகரித்தாலும் உங்கள் திறமை மேலதிகாரிகளால் அங்கீகரிக்கப்படும். தகவல் தொடர்பு, எழுத்துத்துறை, ஊடகம் மற்றும் சிறு வணிகம் செய்பவர்களுக்கு இந்த பயிற்சி அபரிமிதமான வளர்ச்சியை கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். குடும்பம் மற்றும் உறவுகள். இளைய சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். அவர்களது முன்னேற்றத்திற்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீர்கள். உறவினர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும். குருவின் பார்வை பலன்கள். 3ஆம் இடத்தில் இருக்கும் குரு தனது 5, 7 மற்றும் 9ஆம் பார்வைகளால் உங்கள் ராசிக்கு மிக முக்கியமான இடங்களை பார்க்கிறார். குரு பகவான் தனது 5ஆம் பார்வையால் ராசிக்கு 7ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கிறார். 7ஆம் இடம் களத்திரஸ்தானம் என்று சொல்லப்படும் புத்திர பாக்கியத்தை குறிக்கிறது. இதன் மூலமாக உங்களது திருமண முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தையில்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். கூட்டுத் தொழிலில் இருந்த சிக்கல்கள் நீங்கி லாபம் பெருகும். இதேபோன்று குரு பகவான் தனது 7ஆம் பார்வையால் 9ஆம் இடமான மகர ராசியை பார்ப்பதால் தந்தையின் உடல்நிலை சீராகும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் வரும். ஆன்மீக பயணங்கள் மற்றும் புனித நீராடல் யோகம் உண்டாகும். மேலும் 9ஆம் பார்வையால் 11ஆம் இடமான மீனராசியை பார்ப்பதால் பொருளாதார நிலை உயரும். மூத்த சகோதரர் அல்லது நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். நீண்டகால ஆசைகள் நிறைவேறும். ரிஷப ராசிக்கான எளிய பரிகாரங்கள். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் பொடி அல்லது மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்யவும். குரு பகவானுக்குரிய தலமான ஆலங்குடி அல்லது திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபடுவது கூடுதல் நன்மைகளை தரும். நட்சத்திரம் வாரியாக பலன்கள். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள். இந்த பெயர்ச்சி மனதைரியத்தை அதிகரிக்கும்.
இதுவரை இருந்து வந்த நிதி நெருக்கடிகள் குறையும். நிலுவையில் இருந்த தொகைகள் வசூலாகும். அரசாங்கம் சார்ந்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு உங்கள் வளர்ச்சிக்கு உதவும். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது குடும்ப உறவுகளில் விரிசல் ஏற்படாமல் தவிர்க்கும். ரோகிணி. சந்திரனின் நட்சத்திரமான ரோகிணிக்கு இந்த பெயர்ச்சி கற்பனை திறனையும் புகழையும் தரும். கலைத்துறை, எழுத்துத்துறை மற்றும் ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உங்கள் பேச்சிற்கு மற்றவர்கள் மதிப்பளிப்பார்கள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பலப்படும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் முன்னேற்றத்தில் நல்ல மாற்றங்களை காண்பீர்கள். வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும். மிருக சீரிஷம் 1, 2 பாதங்கள். செவ்வாயின் நட்சத்திரமான மிருக சீரிஷத்திற்கு இந்த பெயர்ச்சி சொத்து சேர்க்கையை தரும். பூமி மற்றும் வீடு தொடர்பான விஷயங்களில் இருந்த சட்ட சிக்கல்கள் தீரும். புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். சகோதர சகோதரிகளுக்குள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். கடின உழைப்பிற்கான பலன் உடனடியாக கிடைக்கும். புதிய முதலீடுகளை தைரியமாக செய்யலாம். சுருக்கமான பலன். ரிஷபராசிக்கு குரு 3 இருந்தாலும் அவரது பார்வை 7, 9, 11 ஆகிய இடங்களில் விழுவதால் இந்த 2026ஆம் ஆண்டு அனைத்து நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு திருப்பு முனையாகவே அமையும். முயற்சிகளில் வெற்றியும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் தரும் பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி அமையும். மிதுன ராசிக்கான குரு பெயர்ச்சி 2026 பலன்கள். 2026 ஜூன் 2ஆம் தேதி நிகழும் குரு பெயர்ச்சியானது மிதுன ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லப்படும் தனஸ்தானத்தில் நிகழ்கிறது. இந்த பெயர்ச்சியானது ஒரு மிகச்சிறந்த நிதி முன்னேற்றத்தை தரும் காலமாக அமையப் போகிறது. மிதுன ராசிக்கான விரிவான பலன்கள். பொருளாதார நிலை. தனகுரு. மிதுன ராசிக்கு 2இல் குரு உச்சம் பெறுவது பொருளாதார ரீதியாக பொற்காலமாகும். இதுவரை இருந்த பணத்தட்டுப்பாடு நீங்கும். பல வழிகளில் இருந்து வருமானம் தேடி வரும். சேமிப்பு உயரும். நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். திருமணம், வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடக்கும். தொழில் மற்றும் உத்தியோகம். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு கிடைக்க அதிக வாய்ப்புள்ளது. மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானம் என்பதால் உங்கள் பேச்சால் பல காரியங்களை சாதிப்பீர்கள். ஆசிரியர் பணி, ஆலோசனை வழங்குதல் மற்றும் விற்பனை துறையில் இருப்பவர்களுக்கு அமோக வளர்ச்சி உண்டு. புதிய முதலீடுகள் செய்ய இது உகந்த காலம். கூட்டாளிகளுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். குருவின் பார்வை பலன்கள். 6, 8, 10ஆம் இடங்கள். கடகத்தில் இருக்கும் குரு பகவான் தனது பார்வைகளால் உங்களுக்கு கூடுதல் நன்மைகளை செய்கிறார். அதாவது குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லப்படும் விருச்சிக ராசியை பார்க்கிறார். பொதுவாக 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்ருஸ்தானமான கடன், நோய், எதிரியை குறிக்கும். தீராத கடனும் தீரும். உங்களை எதிர்த்தவர்கள் பணிந்து போவார்கள். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். இதேபோன்று குரு பகவான் 7ஆம் பார்வையாக ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லப்படும் மகர ராசியை பார்க்கிறார். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கிறது. இதன் மூலமாக இன்சூரன்ஸ், உயில் சொத்துக்கள் அல்லது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் மூலம் பணவரவு இருக்கும். ஆயுள் பலம் கூடும். மேலும் குரு பகவான் 9ஆம் பார்வையாக ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லப்படும் மீன ராசியை பார்க்கிறார். 10ஆம் இடம் கர்மஸ்தானம் மட்டுமின்றி தொழில் ஸ்தானத்தையும் குறிக்கிறது. பணியில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தடைபட்டு கொண்டிருந்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு தானாக தேடி வரும். வேலையில்லாதவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ற உயர்தரமான வேலை அமையும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய கிளை தொடங்கலாம். தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். முதலீட்டின் மூலமாக இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். சமூகத்தில் மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். நட்சத்திர வாரியாக பலன்கள். மிருக சீரிஷம் 3, 4ஆம் பாதங்கள். செவ்வாயின் நட்சத்திரமான மிருக சீரிஷத்திற்கு இந்த பெயர்ச்சி பொருளாதார வளர்ச்சியை வழங்கும். குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். நிலுவையிலிருந்த நிலம் அல்லது சொத்து சம்பந்தமான சிக்கல்கள் தீர்ந்து லாபம் தரும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு தேவையான நிதி உதவி கிடைக்கும். அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிட்டும். சகோதர சகோதரிகளுடன் இருந்த மனத்தாங்கல்கள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரைக்கு இந்த பெயர்ச்சி தொழில் யோகத்தையும் சொல் பலத்தையும் தரும்.
உங்களின் ஆளுமை திறன் கூடும். அலுவலகத்தில் உங்களின் பேச்சிற்கு தனிமரியாதை இருக்கும். இதுவரை உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் உங்கள் முக்கியத்துவத்தை உணர்வார்கள். புதிய வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பாராத நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்பு வரும். நீண்ட நாட்களாக இருந்த உடல் உபாதைகள் குறையத் தொடங்கும். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். குருவின் சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்திற்கு இந்த பயிற்சி மன நிம்மதியையும் சுப நிகழ்வுகளையும் தரும். வீட்டில் திருமண வைபவங்கள் அல்லது குழந்தை பாக்கியம் போன்ற சுப நிகழ்வுகள் அரங்கேறும். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். மாணவர்கள் கல்வியில் மிகச்சிறந்த சாதனை படைப்பார்கள். ஆன்மீக பெரியோர்களின் ஆசியும் தீர்த்த யாத்திரை செல்லும் யோகமும் உண்டாகும். குரு 2இல் அமர்வதால் வங்கி சேமிப்பு உயரும். கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவீர்கள். சுருக்கமான பலன்: மிதுன ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியானது பொருளாதார மேன்மையும் தொழில் ரீதியான வெற்றியும் குடும்பத்தில் சுப வைபவங்களையும் அள்ளித்தரும் பொற்காலமாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. கடக ராசிக்கான குரு பெயர்ச்சி 2026 பலன்கள். கடக ராசி நேயர்களுக்கு இந்த 2026 ஆண்டு குரு பெயர்ச்சி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது. ஜூன் 2, 2026 அன்று குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து வெளியேறி உங்கள் ராசியான கடக ராசிக்கே வந்து உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிநாதன் சந்திரன் என்பதால் குரு உங்கள் ராசியிலேயே உச்சம் பெறுவது ஹம்ச யோகம் போன்ற சிறந்த பலன்களை தரும். பொதுவான பலன்கள்: தன்னம்பிக்கையின் உச்சம். குரு உங்கள் ராசியில் அமர்வது ஜென்ம குரு என்று சொல்லப்பட்டாலும் அவர் உச்சம் பெறுவதால் தீய பலன்கள் குறைந்து நற்பலன்களே அதிகம் நடக்கும். உங்கள் முகம் பொலிவு பெறும். மனக்குழப்பங்கள் நீங்கி எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் வரும். சமுதாயத்திலும் குடும்பத்திலும் உங்கள் சொல்லுக்கு மரியாதை கூடும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். தொழில் மற்றும் உத்தியோகம். வேலையில் இருப்பவர்களுக்கு அதிகாரமிக்க பதவிகள் தேடி வரும். மேலதிகாரிகள் உங்கள் திறமையை அங்கீகரிப்பார்கள். புதிய கிளைகளை தொடங்குவீர்கள். குறிப்பாக ஆலோசனை வழங்குதல், கல்வி, வங்கி மற்றும் உணவுத்துறையில் இருப்பவர்களுக்கு அமோக லாபம் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். கடின உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் இந்த ஆண்டு நிச்சயம் உண்டு. குடும்பம் மற்றும் சுப காரியங்கள். குருவின் பார்வை பலன் சாதகமான நிலையில் இருப்பதால் திருமண தடைகள் நீங்கி மனதிற்கு பிடித்த வரன் அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும். குருவின் பார்வை பலன்கள் 5, 7, 9 இடங்கள். ராசியில் ஜென்ம குருவாக அமர்ந்திருக்கும் குருவின் பார்வைகள் மிக வலிமையானவை. குரு பகவான் 5ஆம் பார்வையாக ராசிக்கு 5ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கிறது. இதன் மூலமாக உங்களது சிந்தனை திறன் கூடும். தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துகளில் இருந்த சிக்கல்கள் தீரும். குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக ராசிக்கு 7ஆம் இடமான மகர ராசியை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானத்தை குறிக்கிறது. இதன் மூலமாக வாழ்க்கை துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் மூலம் அனுகூலம் உண்டாகும். இதேபோன்று குருவின் 9ஆம் இட பார்வையாக ராசிக்கு 9ஆம் இடமான மீனராசியை பார்க்கிறார். 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானத்தை குறிப்பதால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும். தந்தை வழியில் நன்மைகள் நடக்கும். ஆன்மீக பயணங்கள் மற்றும் புனித நீராடல் அமையும். நட்சத்திர வாரியாக பலன்கள். புனர்பூசம் 4ஆம் பாதம். குருவின் சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்திற்கு இந்த பெயர்ச்சி ஆளுமை திறனையும் புதிய பொறுப்புகளையும் வழங்கும். உங்கள் சொல்வாக்கு பலப்படும். குடும்பத்திலும் சரி, பணிபுரியும் இடத்திலும் சரி, உங்கள் ஆலோசனைகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படும். குருவின் பார்வை 5 மற்றும் 7ஆம் இடங்களுக்கு விழுவதால் புத்திர பாக்கியம் மற்றும் திருமண யோகம் கைகூடும். ராசியில் குரு இருப்பதால் அவ்வப்போது சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் தோன்றி மறையும். தியானம் செய்வது நல்லது. பூசம். சனியின் நட்சத்திரமான பூசத்திற்கு இந்த பெயர்ச்சி தொழில் ரீதியான முன்னேற்றத்தையும் கௌரவத்தையும் தரும். இதுவரை உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லை என்று வருந்தியவர்களுக்கு இப்போது தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். வேலையில் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. தேவையற்ற செலவுகள் குறையும். சேமிக்க தொடங்குவீர்கள். பழைய கடன்களை அடைக்க வழி பிறக்கும். நீண்ட நாள் உடல் உபாதைகள் நீங்கும். புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். ஆயில்யம். புதனின் நட்சத்திரமான ஆயில்யத்திற்கு இந்த பெயர்ச்சி
அதிர்ஷ்டத்தையும் வருமானத்தையும் அள்ளித்தரும். 9ஆம் இடத்தை பார்க்கும் குருவின் பார்வையால் பூர்வீக சொத்துகள் மூலம் லாபம் கிடைக்கும். திடீர் பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் இருப்பவர்களுக்கு இது சாதகமான காலம். தகவல் தொடர்பு மற்றும் வியாபாரம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி உண்டாகும். மாணவர்கள் உயர்கல்வியில் சாதனை படைப்பார்கள். போட்டித் தேர்வுகளில் வெற்றி உறுதி. ஜென்ம ராசியில் குரு இருப்பதால் அவ்வப்போது ஈகோ தலை தூக்கும். அப்போது நிதானமாக செயல்படுவது நன்மை அளிக்கும். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்யவும், குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவதும், ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வதும் குருவின் அருளை முழுமையாக பெற்றுத்தரும். சுருக்கமான பலன்: இந்த 2026 உச்ச குரு பெயர்ச்சி கடக ராசி நேயர்களுக்கு புதிய பாதையையும் பெரும் புகழையும் தேடித்தரும் என்பது குறிப்பிடத்தக்கது. சிம்மம் ராசிக்கான குரு பெயர்ச்சி 2026 பலன்கள். 2026 ஜூன் மாதம் குரு பகவான் மிதுனத்திலிருந்து தனது உச்ச வீடான கடகராசிக்கு பெயர்ச்சியாகிறார். சிம்ம ராசிக்கு கடகராசி என்பது 12ஆம் இடம். இது விரயஸ்தானத்தை குறிக்கும். 12இல் குரு மறைந்தாலும் அவர் தனது உச்ச பலத்தை பெறுவதால் சிம்ம ராசிக்கு கிடைக்கப் போகும் பலன்கள் என்ன என்று பார்க்கலாம். சிம்ம ராசி 12இல் குரு, விரய குரு தரும் பலன்கள்: சுப விரயங்கள், நல்ல செலவுகள். 12ஆம் இடம் என்பது செலவுகளை குறிக்கும். ஆனால் குரு உச்சம் பெற்று அங்கு அமர்வதால் வீணான செலவுகள் குறைந்து சுப செலவுகள் அதிகரிக்கும். வீடு கட்டுதல் அல்லது சொத்து வாங்குதல் போன்ற முதலீடுகள் செய்வீர்கள். குடும்பத்தில் திருமணம், வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்காக பணம் செலவிடப்படும். தொழில் மற்றும் இடமாற்றம். வேலையில் இருப்பவர்களுக்கு தற்காலிகமாக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் அமையும். தொழில் செய்பவர்கள் புதிய முதலீடுகளை செய்யும் போது ஆவணங்களை சரியாக சரிபார்ப்பது நல்லது. தூரதேச தொடர்புகள் மூலம் லாபம் கிட்டும். மன அமைதி தேடி ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீர்கள். இதுவரை இருந்த தூக்கமின்மை அல்லது மன அழுத்தம் நீங்கி நிம்மதியான உறக்கம் கிடைக்கும். குருவின் பார்வை பலன்கள் 5, 7, 9 பார்வைகள். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு தான் பலன் அதிகம். அந்த வகையில் குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக 4ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கிறார். குருவின் 4ஆம் இடத்து பார்வையால் தாயின் ஆரோக்கியம் மேம்படும். வண்டி வாகன சேர்க்கை உண்டாகும். சுகபோக வசதிகள் பெருகும். குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக 6ஆம் இடம் என்று சொல்லப்படும் ருண ரோக சத்ருஸ்தானமான மகர ராசியை பார்க்கிறார். குருவின் இந்த பார்வையால் நீண்ட நாள் நோய்கள் குணமாகும். எதிரிகள் மற்றும் கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வரும். இதே போன்று குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானம் மீனராசியை பார்க்கிறார். இதன் மூலம் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். எதிர்பாராத பணவரவு உண்டாகும். நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் கூடும். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் ஆடை அணிவித்து வழிபடுவது தடைகளை நீக்கி வெற்றியை தரும். நட்சத்திரம் வாரியாக பலன்கள். மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கலவையான பலன்களை தரும். கேதுவின் நட்சத்திரம் என்பதால் ஆன்மீக செலவுகள் அதிகரிக்கும். முன்னோர்களின் சொத்துக்கள் மூலம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. பணியிடத்தில் சில இடமாற்றங்கள் ஏற்படலாம். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கால் மற்றும் முதுகு தொடர்பான சிறு உபாதைகள் வந்து நீங்கும். விநாயக பெருமானை வழிபடுவதும் அருகம்புல் சாத்துவதும் மேன்மையான பலன்களை தரும். பூரம் நட்சத்திரம். சுக்கிரனின் நட்சத்திரமான பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த உச்சகுரு பெயர்ச்சி சுபமான பலன்களை கொடுக்கும். வீட்டில் திருமண சுபகாரியங்கள் கைகூடும். ஆடம்பர பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு அதிக செலவு செய்வீர்கள். வாழ்க்கை துணையுடன் வெளிநாடு அல்லது வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும். கலைத்துறை மற்றும் ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட உத்திரம் 1ஆம் பாதம். சூரியனின் நட்சத்திரமான உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கௌரவம் மற்றும் அந்தஸ்து உயரும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தந்தையிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இணக்கம் உண்டாகும். நீண்ட கால முதலீடுகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். பூர்வீக சொத்துக்களை சீரமைக்க செலவு செய்வீர்கள். உங்களின் நிர்வாகத்திறன் மேம்படும். மறைமுக எதிர்ப்புகள் விலகி சமூகத்தில் மதிப்பு கூடும். ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய கிருதயம் பாராயணம் செய்வது
செய்வது அல்லது சூரியனை வணங்குவது தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். சுருக்கமான பலன்: 12 குரு மறைவது சில போராட்டங்களை தந்தாலும் அவர் கடகத்தில் உச்சம் பெறுவதால் கெடுபலன்கள் குறைந்து உங்களின் கௌரவம் மற்றும் அந்தஸ்து உயரும் காலம் இது. ஆரோக்கியம் மற்றும் கடன் சுமைகளிலிருந்து பெரிய நிம்மதி கிடைக்கும். கன்னி ராசிக்கான குரு பெயர்ச்சி 2026 பலன்கள். 2026 ஜூன் மாதம் நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சியில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து தனது உச்ச வீடான கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். கன்னி ராசிக்கு கடகராசி என்பது 11ஆம் இடம், லாபஸ்தானம் ஆகும். கன்னி ராசிக்கு 11இல் குரு உச்சம் பெற்று அமர்வது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொற்காலத்தின் தொடக்கமாக அமையப் போகிறது. பொதுவான பலன்கள்: 11ஆம் இடம் என்பது லாபம், விருப்பங்கள் நிறைவேறுதல் மற்றும் மூத்த சகோதரர்களை குறிக்கும். இங்கு குரு உச்சம் பெறுவதால் இதுவரை நீங்கள் சந்தித்த தடைகள் அனைத்தும் விலகும். மனதளவில் மிகுந்த தன்னம்பிக்கையும் உற்சாகமும் கொள்வீர்கள். பொருளாதாரம் மற்றும் தொழில்: உங்கள் பொருளாதார நிலை கணிசமாக உயரும். ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் வருமானம் வரத் தொடங்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன்கள் வசூலாகும். பணியிடத்தில் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மூலம் பெரிய லாபம் கிட்டும். பங்குச்சந்தை, புதிய தொழில்களில் செய்யும் முதலீடுகள் இரட்டிப்பு பலனை தரும். குடும்பம் மற்றும் உறவுகள்: கன்னி ராசிக்கு 11இல் குரு வரும்போது திருமண தடைகள் நீங்கி கெட்டிமேள சத்தம் கேட்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். செல்வாக்கு மிக்க மனிதர்களின் நட்பு கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குருவின் பார்வை பலன்கள்: 11இல் இருக்கும் குரு தனது 5, 7, 9 ஆகிய பார்வைகளால் முறையே 3, 5, 7ஆம் இடங்களை பார்க்கிறார். குரு தனது 5ஆம் பார்வையால் 3ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கிறார். இதன் மூலமாக இளைய சகோதரர்களுடனான உறவு பலப்படும். உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இதேபோன்று குரு பகவான் தனது 7ஆம் இட பார்வையால் 5ஆம் இடமான மகர ராசியை பார்க்கிறார். இதன் மூலமாக பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் தீரும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தெரியும். மேலும் குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் 7ஆம் இடமான மீன ராசியை பார்க்கிறார். குருவின் இந்த பார்வையால் திருமண வாழ்க்கை இனிமையாக அமையும். கூட்டு தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கும். நட்சத்திர ரீதியான பலன்கள்: உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள். அரசாங்கம் சார்ந்த விவகாரங்களில் வெற்றி கிடைக்கும். நிலுவையில் இருந்த அரசு சலுகைகள் அல்லது ஊக்கத்தொகை வந்து சேரும். பணியிடத்தில் உங்கள் ஆளுமை திறன் பாராட்டும் விதமாக இருக்கும். பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். தந்தையிடமிருந்து கருத்து வேறுபாடுகள் நீங்கி அவர் மூலம் சொத்து அல்லது பண உதவி கிடைக்க வாய்ப்புள்ளது. அஸ்தம்: சந்திரனின் நட்சத்திரமான அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு மன நிம்மதியும் வசதி வாய்ப்புகளும் பெருகும். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். நீங்கள் செய்யும் முதலீடுகள் குறுகிய காலத்தில் நல்ல லாபத்தை தரும். கலை, ஊடகம் அல்லது எழுத்து துறையில் இருப்பவர்களுக்கு இது பொற்காலம். உங்களின் படைப்புகளுக்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைக்கும். ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். வீட்டில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் களை கட்டும். சித்திரை 1, 2ஆம் பாதங்கள். செவ்வாயின் நட்சத்திரமான சித்திரையில் பிறந்தவர்களுக்கு சொத்து சேர்க்கையும் சகோதர வழியில் நன்மைகளும் கிட்டும். புதிய நிலம், வீடு அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு வாங்கும் முயற்சிகள் கைகூடும். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு இது மிக சிறந்த லாபகரமான காலம். உடன் பிறந்தவர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். அவர்கள் மூலம் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களின் நீண்ட கால போராட்டங்கள் முடிவுக்கு வந்து எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறுவீர்கள். பரிகாரம்: 11இல் குரு உச்சம் பெறுவதால் பலன்கள் சிறப்பாகவே இருக்கும். இருப்பினும் மேலும் வலிமை பெற வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும், ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் அல்லது கல்வி உபகரணங்கள் வழங்குவதும் சிறந்தது. சுருக்கமான பலன்: கன்னி ராசியினருக்கு 2026 குரு பெயர்ச்சி தொட்டதெல்லாம் பொன்னாகும் பொற்காலமாக அமையும். உங்களின் நீண்டகால கனவுகள் நிறைவேறப் போகும் தருணம் இது. துலாம் ராசிக்கான குரு பெயர்ச்சி 2026 பலன்கள். 2026 ஜூன் மாதம் நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சியில் குரு பகவான் தனது உச்ச வீடான கடகராசிக்கு பெயர்ச்சியாகிறார். துலாம் ராசிக்கு கடகராசி என்பது 10ஆம் இடம்,
கர்மஸ்தானமாகும். 10ஆம் இடம் என்பது தொழில், வேலை, கௌரவம் மற்றும் அந்தஸ்தை குறிக்கும். இங்கு குரு உச்சம் பெறுவதால் துலாம் ராசிக்கு கிடைக்கப் போகும் பலன்கள் இதோ. தொழில் மற்றும் உத்தியோகம். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு தகுதிக்கேற்ற நல்ல வேலை அமையும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கூடினாலும் அதற்கேற்ற ஊதிய உயர்வு மற்றும் அந்தஸ்து கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்கள் புதிய கிளைகளை தொடங்கவோ அல்லது தொழிலை விரிவுபடுத்தவோ சாதகமான காலம். குறிப்பாக அரசு வழி தொடர்புகள் மூலம் ஆதாயம் கிட்டும். உங்களின் ஆளுமை திறன் மற்றும் முடிவெடுக்கும் ஆற்றல் மேலோங்கும். கடின உழைப்பால் உங்களின் மதிப்பும் மரியாதையும் உயரும். பொருளாதார நிலை. 10இல் குரு வருவதால் செலவுகள் இருந்தாலும் அவை அனைத்தும் வருமானத்திற்கு உட்பட்டே இருக்கும். முதலீடுகள் மூலம் நீண்ட கால அடிப்படையில் பெரிய லாபத்தை எதிர்பார்க்கலாம். குருவின் பார்வை பலன்கள் 5, 7, 9 பார்வைகள். குரு 10இல் அமர்ந்து தனது பார்வைகளால் முறையே 2, 4, 6 ஆகிய இடங்களை பார்க்கிறார். இது மிக அற்புதமான பலன்களை தரும். குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக உங்களது ராசிக்கு 2ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கிறார். 2ஆம் இடம் தனஸ்தானத்தை குறிக்கிறது. இதன் மூலமாக பணப்புழக்கம் தடையின்றி இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பேச்சில் கனிவும் கூடும். இதே போன்று குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக ராசிக்கு 4ஆம் இடமான மகர ராசியை பார்க்கிறார். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை குறிப்பதால் புதிய வீடு, வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். தாயாரின் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மேலும் குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக ராசிக்கு 6ஆம் இடமான மீன ராசியை பார்க்கிறார். 6ஆம் இடம் ருண, ரோக, சத்ருஸ்தானத்தை குறிப்பதால் நீண்ட நாள் நோய்கள் குணமாகும். கடன் சுமைகள் குறையும் மற்றும் எதிரிகளின் சூழ்ச்சிகள் முறியடிக்கப்படும். நட்சத்திர ரீதியான பலன்கள். சித்திரை 3, 4ஆம் பாதங்கள். நிலம் அல்லது சொத்து சார்ந்த விவகாரங்களில் சாதகமான தீர்வு கிடைக்கும். சகோதரர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். சுவாதி. புதிய திட்டங்களை செயல்படுத்தும் தைரியம் பிறக்கும். உங்களின் புத்திசாலித்தனம் வெளியுலகிற்கு தெரியும். வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்புகள் அமையும். விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்கள். குருவின் சொந்த நட்சத்திரம் என்பதால் அதிகப்படியான நன்மைகள் நடக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடைபெறும். 10இல் குரு பதவிக்கு ஆபத்து. பொதுவாக 10இல் குரு பதவிக்கு ஆபத்து என்று ஒரு பழமொழி உண்டு. ஆனால் இங்கு குரு உச்சம் பெற்று அமர்வதால் பதவி இழப்பு ஏற்படாது. மாறாக அதிக வேலை பளு இருக்கும். பணியிடத்தில் பிறரை பற்றி பேசுவதை தவிர்ப்பது உங்கள் கௌரவத்தை பாதுகாக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பரிகாரம். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்யவும். பௌர்ணமி நாட்களில் குலதெய்வ வழிபாடு செய்வது உங்கள் முயற்சிகளுக்கு துணையாக இருக்கும். சுருக்கமான பலன். குரு பகவானின் 10ஆம் இடத்து பார்வையானது உங்களுக்கு வேலை பளுவை அதிகமாக கொடுத்தாலும் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும். விருச்சிக ராசிக்கான குரு பெயர்ச்சி 2026 பலன்கள். 2026 ஜூன் மாதம் நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சியில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து தனது உச்ச வீடான கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். குரு பகவானின் இந்த பெயர்ச்சி 9ஆம் இடம் பாக்கியஸ்தானமாகும். விருச்சிக ராசிக்கு 9இல் குரு உச்சம் பெற்று அமர்வது உங்கள் வாழ்வில் பல நன்மைகளை வாரி வழங்கும் பாக்கிய குரு காலமாக அமையப் போகிறது. பொதுவான பலன்கள். 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம், தந்தை, புண்ணியங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்களை குறிக்கும். இங்கு குரு உச்சம் பெறுவதால் இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த சோதனைகள் அனைத்தும் நீங்கி அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீச தொடங்கும். தடைப்பட்ட காரியங்கள் தானாகவே வெற்றி பெறும். பொருளாதார நிலை மற்றும் தொழில். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். முன்னோர்களின் சொத்துக்கள் அல்லது உயில் மூலம் எதிர்பாராத லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் அல்லது விரும்பிய இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும். மேலதிகாரிகளின் முழு ஆதரவு உங்களுக்கு இருக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் கைகூடும். வெளிநாடு அல்லது வெளியூர் தொடர்பான வணிக தொடர்புகள் மூலம் பெரும் லாபம் ஈட்டுவீர்கள். குடும்பம் மற்றும் உறவுகள். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும். வீட்டில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் மிக விமர்சையாக நடைபெறும். தந்தையுடனான உறவு பலப்படும். அவர் மூலம் அனுகூலங்கள்
நன்மைகள் உண்டாகும். குடும்பத்துடன் புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்லும் யோகம் உண்டு. குருவின் பார்வை பலன்கள் 5, 7, 9 பார்வைகள். 9இல் அமர்ந்து உச்சம் பெற்ற குரு தனது பார்வைகளால் உங்கள் ராசிக்கு 1, 3, 5 ஆகிய இடங்களை பார்க்கிறார். குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக ராசிக்கு 1ஆம் இடமான ராசியையே பார்ப்பதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். முகத்தில் பொலிவும் மனதில் தெளிவும் பிறக்கும். குழப்பங்கள் நீங்கி தன்னம்பிக்கை கூடும். இதே போன்று குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக ராசிக்கு 3ஆம் இடமான மகர ராசியை பார்க்கிறார். இதன் மூலம் இளைய சகோதரர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். உங்கள் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். மேலும் குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக ராசிக்கு 5ஆம் இடமான மீன ராசியின் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். கலை மற்றும் அறிவு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு புகழும் விருதும் கிடைக்கும். நட்சத்திர ரீதியான பலன்கள். விசாகம் 4ஆம் பாதம் குருவின் சொந்த நட்சத்திரம் என்பதால் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு இரட்டிப்பு நன்மைகளை தரும். திருமணம், வீடு கட்டுதல் உட்பட தடைப்பட்ட சுபகாரியங்கள் மிக எளிதாக கைகூடும். எதிர்பாராத பணவரவு உண்டாகும். தந்தை வழி சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் தீரும். மன தெளிவு பிறக்கும். பெரியோர்களின் ஆசிகளும் வழிகாட்டுதல்களும் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவும். அனுஷம் சனி பகவானின் நட்சத்திரமான இதில் பிறந்தவர்களுக்கு கடின உழைப்பிற்கான கௌரவம் கிடைக்கும். வேலையில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் அல்லது வெளியூர் மாற்றங்கள் சாதகமாக அமையும். புதிய பொறுப்புகளை ஏற்று திறம்பட செய்து முடிப்பீர்கள். சமூகத்தில் உங்கள் மீதான மதிப்பு கூடும். நீண்ட நாட்களாக இருந்த சோர்வு நீங்கி உடல் ஆரோக்கியம் பலப்படும். கேட்டை புதனின் நட்சத்திரமான இதில் பிறந்தவர்களுக்கு அறிவு திறனும் வியாபார லாபமும் பெருகும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு பெரும் லாபம் ஈட்டுவீர்கள். புதிய கிளைகளை தொடங்க இது ஏற்ற காலம். மாணவர்கள் உயர்கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாட்டு படிப்புக்கான வாய்ப்புகள் தேடி வரும். வழிபாடு. விருச்சிக ராசியினருக்கு இது ஒரு பொற்காலம். வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியலாம் அல்லது மஞ்சள் நிற மலர்களால் குரு பகவானை வழிபடலாம். வசதியற்ற முதியோர்களுக்கு அல்லது ஆன்மீக பெரியவர்களுக்கு வஸ்திர தானம் செய்வது மிகுந்த புண்ணியத்தை தரும். சுருக்கமான பலன். பாக்கிய குருவாக வரும் இந்த குரு பெயர்ச்சியால் விருச்சிக ராசியினருக்கு சோதனைகள் முடிந்து சாதனைகள் தொடங்கும் ஒரு பொற்காலமாக இந்த குரு பெயர்ச்சி அமையும். தனுசு ராசிக்கான குரு பெயர்ச்சி 2026 பலன்கள். தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான். உங்களின் ராசிநாதன் குரு பகவான் 2026ஆம் ஆண்டில் உச்சம் பெறுவது மிக முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தும். 2026 ஜூன் மாதம் நிகழும் இந்த பெயர்ச்சியில் ராசிக்கு 8ஆம் இடமான கடகராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம் என்றாலும் ராசிநாதனே அங்கு உச்சம் பெறுவதால் மற்ற ராசிகளை விட உங்களுக்கு சில விதிவிலக்கான பலன்கள் கிடைக்கும். தொழில் மற்றும் உத்தியோகம். குரு பகவான் 8இல் மறைவதால் வேலையில் அதிக பொறுப்புகளும் பணிச்சுமையும் கூடும். மேலதிகாரிகளுடன் பேசும்போது நிதானம் தேவை. எதிர்பாராத இடத்திலிருந்து பணவரவு அல்லது இன்சூரன்ஸ், உயில் போன்ற வழிகளில் ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. புதிய தொழில் தொடங்குவதை விட இருக்கும் தொழிலை தக்க வைத்துக் கொள்வதில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சுப விரயங்கள் ஏற்படும். வீடு மாற்றம் அல்லது வண்டி வாகனத்திற்கு என்று செலவு செய்ய நேரிடும். பெரிய தொகையை கடனாக கொடுப்பதையோ அல்லது வாங்குவதையோ தவிர்ப்பது உத்தமம். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. குடும்பம் மற்றும் ஆரோக்கியம். கணவன் மனைவி இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம் என்பதால் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. ராசிநாதன் மறைவதால் செரிமானம் தொடர்பான உபாதைகள் அல்லது அஜீரண கோளாறுகள் வரலாம். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். குருவின் பார்வை பலன்கள். 8இலிருந்து குரு பார்க்கும் இடங்கள். குரு 8இல் அமர்ந்து 5ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்ப்பதால் வெளியூர் வெளிநாடு செல்லும் முயற்சிகள் வெற்றியை தரும். சுப காரிய செலவு ஏற்படக்கூடும். இதேபோன்று 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பதால் வாக்கு சாதுர்த்தியத்தால் சில சிக்கல்களை சமாளிப்பீர்கள். தன் வரவில் இருந்த தடைகள் நீங்கும். மேலும் 9ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பதால் அசையா சொத்துக்கள் வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற கனவுகள் நனவாகும். தாயாரின் உடல்நிலை சீராகும். தனுசு ராசிக்கான எளிய பரிகாரங்கள். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறந்தது. ஏழை மாணவர்களின் கல்விக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது குருவின் அருளை பெற்று தரும். ஓம் குருவே நமக என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை பாராயணம் செய்ய எல்லா நன்மையும் உண்டாகும்.
மூலம் நட்சத்திரத்திற்கு இந்த பெயர்ச்சி ஓரளவுக்கு சாதகமான பலன்களையே தரும். 8இல் குரு உச்சம் பெறுவதால் எதிர்பாராத பணவரவு உண்டு. பழைய கடன்களை அடைக்க வழிபிறக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கவும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மன அமைதி தரும். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடுவது மன தைரியத்தை கொடுக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி கலவையான பலன்களை வழங்கும். பணியிடத்தில் மறைமுகமாக எதிர்ப்புகள் வரலாம், ஆனால் உங்கள் திறமையால் அவற்றை முறியடிப்பீர்கள். புதிய பொறுப்புகள் தேடி வரும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். நீர் சம்பந்தமான உபாதைகள் வராமல் பார்த்துக் கொள்ளவும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது பொருளாதார சிக்கல்களை தீர்க்கும். உத்திராடம் நட்சத்திரத்தினர் ஓரளவுக்கு நற்பலன்களை எதிர்பார்க்கலாம். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த அரசு சம்பந்தமான காரியங்கள் சாதகமாக முடியும். தந்தை வழிகள் ஆதரவு கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு. பெரியோர்களின் ஆசி கிட்டும். ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை வழிபடுவது தன்னம்பிக்கையை உயர்த்தும். சுருக்கமான பலன்: இது உங்களுக்கு ஒரு சவாலான, அதே சமயம் அனுபவபூர்வமான கற்றலை தரும் ஆண்டாக அமையும். ராசிநாதன் உச்சம் பெறுவதால் ஆபத்துகள் விலகி பாதுகாப்பு கிடைக்கும். மகரம் ராசிக்கான குரு பெயர்ச்சி 2026 பலன்கள். 2026 ஜூன் 2ஆம் தேதி நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சி மகர ராசிக்கு மிகவும் சிறப்பான நற்பலன்களை வழங்கப் போகிறது. குரு பகவான் தனது உச்ச வீடான கடக ராசிக்கு செல்வது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான சம சப்தம ஸ்தானத்தில் அமர்வதை குறிக்கிறது. மகர ராசிக்கு 7இல் குரு உச்சம் பெற்று அமர்வதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம். திருமண யோகம் மற்றும் குடும்பம். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த திருமண முயற்சிகள் கைகூடும். தகுந்த வாழ்க்கை துணை அமையும். கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்பு உண்டு. நண்பர்கள் அல்லது கூட்டாளிகளுடன் இணைந்து செய்யும் தொழிலில் எதிர்பார்த்ததை விட பெரிய லாபம் கிடைக்கும். பொருளாதார நிலை மற்றும் தொழில். 7ஆம் இடத்து குரு உங்களின் ராசியை பார்ப்பதால் பொருளாதார நிலை சீராகும். புதிய வருமான வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதுடன் கௌரவ பதவிகளும் தேடி வரும். குருவின் பார்வை பலன்கள். 7இல் அமர்ந்து உச்சம் பெற்ற குரு தனது பார்வைகளால் உங்கள் ராசிக்கு 11, 1, 3 ஆகிய இடங்களை பார்க்கிறார். குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக 11ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கிறார். 11ஆம் இடம் லாபஸ்தானம் என்பதால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் லாபம் கிட்டும். மூத்த சகோதரர்களிடமிருந்து ஆதாயம் கிடைக்கும். இதேபோன்று குரு பகவான் தனது 7ஆம் பார்வையால் முதல் இடமான உங்களது ராசியையே பார்க்கிறார். குருவின் பார்வை நேரடியாக உங்கள் ராசியின் மீது விழுவது மிகப்பெரிய பலம். இது உங்கள் குழப்பங்களை தீர்த்து தெளிவான முடிவுகளை எடுக்க வைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மேலும் குரு தனது 9ஆம் பார்வையால் 3ஆம் இடமான மீன ராசியை பார்க்கிறார். 3ஆம் இடம் வீரியஸ்தானம் என்பதால் இளைய சகோதரர்களின் உதவி கிடைக்கும். குறுகிய தூர பயணங்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும். உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நட்சத்திர ரீதியான பலன்கள். உத்திராடம். சூரியனின் நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திரத்திற்கு இந்த குரு பெயர்ச்சி கௌரவத்தையும் அங்கீகாரத்தையும் தேடி தரும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் மிக எளிதாக வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டும் புதிய பொறுப்புகளும் தேடி வரும். தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். பூர்வீக சொத்துகளில் இருந்த வில்லங்கங்கள் நீங்கி உங்களுக்கு சாதகமான தீர்வு கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் அல்லது கௌரவங்கள் கிடைக்கும். திருவோணம். சந்திரனின் நட்சத்திரமான திருவோணம் நட்சத்திரத்திற்கு மனமகிழ்ச்சியும் திருமண யோகமும் கைகூடும். 7இல் குரு உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்ப்பதால் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல இடத்தில் வரன் அமையும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். வாழ்க்கை துணைவர் மூலம் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். மனம் அழுத்தம் குறைந்து தெளிவான சிந்தனை பிறக்கும். தாய்வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு. அவிட்டம். செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திரத்திற்கு அதிரடியான முன்னேற்றமும் சொத்து சேர்க்கையும் உண்டாகும். புதிய நிலம் அல்லது வீடு வாங்கும் முயற்சி வெற்றிகள் முடியும். வீடு கட்டுமான பணிகளை தொடங்க இது உகந்த காலம். உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இதுவரை தயங்கி நின்ற காரியங்களை துணிச்சலுடன் செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். அவர்கள் உங்கள் தொழில் அல்லது வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வழிபாடு. மகர ராசியினருக்கு இது யோகமான காலம். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் அல்லது கொண்டைக்கடலை மாலை அணிவித்து வழிபடலாம். முடிந்தவரை ஏழை எளியவர்களின் திருமணத்திற்கு உங்களால் இயன்ற சிறு உதவியை செய்வது குருவின் அருளை முழுமையாக பெற்றுத்தரும். கும்பம் ராசிக்கான குரு பெயர்ச்சி 2026 பலன்கள். 2026 ஜூன் 2ஆம் தேதி நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சிகள் குரு பகவான் தனது உச்ச வீடான கடகராசிக்கு பயிற்சியாகிறார். கும்ப ராசிக்கு கடகராசி என்பது 6ஆம் இடமாகும். கும்ப ராசிக்கு 6இல் குரு உச்சம் பெற்று அமர்வதால் கிடைக்கப் போகும் பலன்கள் என்னென்ன என்று பார்க்கலாம். தொழில் மற்றும் உத்தியோகம். 6ஆம் இடம் என்பது போட்டிகளை குறிக்கும். இங்கு குரு உச்சம் பெறுவதால் போட்டித் தேர்வுகள் எழுதுபவர்களுக்கும் நேர்காணலில் கலந்து கொள்பவர்களுக்கும் சிறப்பான வெற்றி கிடைக்கும். பணியிடத்தில் பொறுப்புகள்
அதிகரிக்கும். மேலதிகாரிகளிடம் பேசும்போது நிதானம் தேவை. இருப்பினும் கடின உழைப்பிற்கு உரிய அங்கீகாரம் தாமதமாக கிடைக்கும். எதிரிகளின் தொல்லை மறையும். பொருளாதாரம் மற்றும் ஆரோக்கியம். நீண்ட நாட்களாக இழுபறிகள் இருந்த கடன்களை அடைப்பதற்கான வழிவகைகள் பிறக்கும். புதிய கடன்கள் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. உச்ச குருவின் பார்வை இருப்பதால் பெரிய பாதிப்புகள் இருக்காது. எனினும் செரிமானம் மற்றும் கல்லீரல் தொடர்பான சிறு உபாதைகள் வந்து நீங்கலாம். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். குருவின் பார்வை பலன்கள். 6 அமர்ந்தாலும் குருவின் பார்வைகள் மிகவும் பலமானவை. அவர் முறையே 10, 12, 2 ஆகிய இடங்களை பார்க்கிறார். குரு தனது 5ஆம் பார்வையாக ராசிக்கு 10ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கிறார். 10ஆம் இடம் கர்மஸ்தானம் என்பதால் தொழிலில் இருந்த மந்த நிலை மாறும். வேலையில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை அமையும். உங்களின் நிர்வாகத்திறன் மற்றும் ஆளுமை திறன் அனைவராலும் பாராட்டப்படும். இதேபோன்று குரு தனது 7ஆம் பார்வையாக ராசிக்கு 12ஆம் இடமான மகரம் ராசியை பார்ப்பதால் வீடு வாங்குதல், வாகனம் வாங்குதல் அல்லது சுப நிகழ்ச்சிகளுக்காக பணம் செலவாகும். நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு இக்காலகட்டத்தில் சாதகமான சூழல் அமையும். நிம்மதியான உறக்கமும் மன அமைதியும் கிடைக்கும். மேலும் குரு தனது 9ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் இடமான மீனம் ராசியை பார்ப்பதால் பொருளாதார நிலை மிகவும் சீராகும். குடும்பத்தில் இருந்த வாக்குவாதங்கள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். பேச்சால் காரியங்களை சாதிப்பீர்கள். சேமிப்பு உயரும். நட்சத்திர ரீதியான பலன்கள். அவிட்டம். செவ்வாயின் நட்சத்திரமான இதில் பிறந்தவர்களுக்கு தைரியமும் வழக்குகளில் வெற்றியும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த சட்ட ரீதியான சிக்கல்கள் அல்லது சொத்து தகராறுகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். பணியிடத்தில் உங்கள் பேச்சிற்கு மதிப்பிருக்கும். இக்கட்டான சூழல்களை துணிச்சலுடன் கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். இரத்த அழுத்தம் அல்லது உஷ்ணம் சார்ந்த சிறுகுடல் உபாதைகள் வந்து நீங்கும். சரியான மருத்துவ ஆலோசனைகள் பலன் தரும். ராகுவின் நட்சத்திரமான இதில் பிறந்தவர்களுக்கு திடீர் திருப்பங்களும் வெளிநாட்டு தொடர்புகளும் ஆதாயம் தரும். வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு விசா தொடர்பான சிக்கல்கள் நீங்கி பயணம் கைகூடும். எதிர்பாராத இடங்களில் இருந்து தனி லாபம் உண்டாகும். ஷேர் மார்க்கெட் மற்றும் ஆன்லைன் வர்த்தகத்தில் இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான சூழல் இருக்கும். பூரட்டாதி. குருவின் சொந்த நட்சத்திரமான இதில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார மேன்மையும் அறிவாற்றலும் பெருகும். 2ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு உங்களின் சொந்த நட்சத்திரத்திலேயே சஞ்சரிப்பதால் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான திட்டமிடல் நடக்கும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். மன அமைதி தேடி ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். பெரியோர்களின் ஆசை உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடுவது தைரியத்தை தரும். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி வழிபடுவதோடு பசுக்களுக்கு அகத்திக்கீரை அல்லது பழங்கள் வழங்குவது தடைகளை நீக்கும். சுருக்கமான பலன். 6இல் குரு மறைந்தாலும் அவர் உச்சம் பெறுவதாலும் அவரின் பார்வை உங்கள் தனஸ்தானத்தில் விழுவதாலும் பொருளாதார ரீதியாக பெரிய பாதிப்புகள் இன்றி இக்காலத்தை கடப்பீர்கள். 6ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் என்பதால் எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுப்பது நல்லது. குறிப்பாக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும். மீனம் ராசிக்கான குரு பெயர்ச்சி 2026 பலன்கள். 2026 ஜூன் 2ஆம் தேதி நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சி மீன ராசிக்கு ஒரு பொற்காலமாக அமைய போகிறது. உங்கள் ராசிநாதனான குரு பகவான் தனது உச்ச வீடான கடகராசிக்கு செல்வது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான திரிகோண இடத்திற்கு வருவதை குறிக்கிறது. மீன ராசிக்கு 5இல் குரு உச்சம் பெற்று அமர்வதால் கிடைக்கப் போகும் பலன்கள் என்னென்ன என்று பார்க்கலாம். பூர்வ புண்ணிய பலன்கள். 5ஆம் இடம் என்பது புண்ணியம், அறிவு மற்றும் குழந்தைகளை குறிக்கும். இங்கு உங்கள் ராசிநாதனே உச்சம் பெறுவதால் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். மன தெளிவு பிறக்கும். முகப்பொழிவு பெறும். இதுவரை இருந்த குழப்பங்கள் நீங்கி சரியான முடிவுகளை எடுப்பீர்கள். புத்திர பாக்கியம் மற்றும் பிள்ளைகளின் முன்னேற்றம். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்த மீனராசி தம்பதியினருக்கு இந்த உச்ச குரு பெயர்ச்சி நல்ல செய்தியை தரும். உங்கள் பிள்ளைகளின் கல்வி, வேலை மற்றும் திருமண விஷயங்களில் இருந்த தடைகள் நீங்கும். அவர்களால் உங்களுக்கு சமூகத்தில் பெருமை உண்டாகும். பொருளாதாரம் மற்றும் தொழில், பங்குச்சந்தை, வணிகம் மூலம் எதிர்பாராத லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. கலைத்துறை, எழுத்துத்துறை மற்றும் கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு இது உச்சக்கட்ட வளர்ச்சியை கொடுக்கும் காலம். புதிய பொறுப்புகள் தேடி வரும். குருவின் பார்வை பலன்கள். 5இல் இருக்கும் குரு தனது 5ஆம் பார்வையாக ராசிக்கு 8ஆம் இடமான துலாம் ராசியை பார்க்கிறார். நீண்ட நாட்களாக இருந்த உடல்நல கோளாறுகள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும். எதிர்பாராத பணவரவு, இன்சூரன்ஸ் தொகை அல்லது உயிர்வழி சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. காரிய தடைகள் விலகி நிலுவையில் இருந்த வேலைகள் வேகம் எடுக்கும். இதேபோன்று குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக ராசிக்கு 10ஆம் இடமான தனுசு ராசியை
எதிர்பார்க்கிறார். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு ஏற்ற பாராட்டும் கௌரவமும் கிடைக்கும். சுயதொழில் செய்பவர்கள் புதிய முதலீடுகளை செய்து தொழிலை விரிவாக்கம் செய்ய இது உகந்த காலம். கடைசியாக குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பதால் வீடு கட்டுதல், திருமணம், சுப நிகழ்ச்சிகள் என நல்ல காரியங்களுக்கு பணம் செலவாகும். வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான சூழல் அமையும். நீண்ட தூர பயணங்களால் லாபம் உண்டாகும். மன அழுத்தம் குறைந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் மறைந்து நிம்மதியான உறக்கம் கிடைக்கும். நட்சத்திர ரீதியான பலன்கள். இந்த நட்சத்திரம் குருவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது என்பதால் குரு பயிற்சியின் தாக்கம் உங்களுக்கு நேரடியாக தெரியும். வருமானத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான பணப்புழக்கம் சீராக இருக்கும். புதிய சொத்து அல்லது நிலம் வாங்கும் முயற்சிகள் கைகூடும். வசதி வாய்ப்புகள் பெருகும். உத்திரட்டாதி. சனி பகவானின் ஆதிக்கம் கொண்ட இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு குருவின் பார்வை நற்பலன்களை வாரி வழங்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. கடின உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் சமூகத்தில் கிடைக்கும். வாழ்க்கை துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை பலப்படும். சுப நிகழ்ச்சிகளுக்காக வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். ஆன்மீக பெரியோர்களின் ஆசி கிட்டும். புதன் பகவானின் ஆதிக்கம் கொண்ட இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு குருவின் 4ஆம் இடத்து அமர்வு அறிவாற்றலை மேம்படுத்தும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். எழுத்து, கலை மற்றும் ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். புதிய கூட்டுத் தொழில் தொடங்குவதற்கான சூழல் அமையும். பேச்சாற்றலால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை ஈட்டுவீர்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் உங்களின் மதிப்பு உயரும். பிரிந்து சென்ற உறவினர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். பரிகாரம். மீன ராசிக்கு இது மிகவும் சாதகமான காலம் என்பதால் பெரிய பரிகாரங்கள் தேவையில்லை. இருப்பினும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்ய எல்லாமே நல்லதாக நடக்கும். சுருக்கமான பலன். மீன ராசியினருக்கு 2026 குரு பெயர்ச்சி வாழ்வில் புதிய ஒளி வீசும் ஒரு வசந்த காலமாகும். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் குரு பெயர்ச்சி நிகழ்வதால் உழைப்பிற்கு ஏற்ற சுகமும் நிம்மதியும் நிச்சயம் கிடைக்கும்.